ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த கிரிமினல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஏரோப்ளேன் ப்ரோவா என்னது அந்த கேமை நம்ம இன்றைக்கி விளாண்டு பார்க்க போகிறோம். என் தம்பி தான் விளாட போகிறான். இதில் ஏதோ 27 லெவல் இருக்கான். அந்த 27 லெவல்லையும் ஒரு 5 லெவல் விளாண்டு பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த கேம். சும்மா ஒரு ரிவ்யூ மாதிரி தான். சரி, ஃபஸ்ட்டு லெவல் போய் பார்ப்போம். பையனே வச்சுப்போம், நம்மளுக்கு பையன் தான் இப்போ இதாக இருப்பான், கரெக்டாக இருப்பான். A few moments later. அக்செப்ட் மிஷின் கொடுப்போம். ஃப்ரீ ஃப்ளைட்னா சும்மா போகிறதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க கொடுத்து பார்ப்போம். என்ன அதுன்னு தெரில, ஏதோ ஃபைன் 1 ஸ்டார்னு இருக்குது. நான் பார்க்கணும், இது என்ன பண்ணணும். க்ளோஸ் டோர்னு இருக்குது. அப்புறம் சீட் பெல்ட்ஸ் ஏதோ பண்ண சொல்லிக்கிறாங்க. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணணுன்னா இப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. லைட்ஸ் ஆன் பண்ணணும். இப்படி வராங்களா? சரி, ஏற்றுவோம். ஃபுல்லாக ஏற்றி விட்ருவோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இதை வேறு தூக்கணுமா? என்ன ஆகுதுங்க? சூப்பராக போகுதுங்க. எப்பா இப்படி போனோம் ஃப்ளைட்னா. என்னடா அது? அந்த லைனுக்கு நேராக அப்படியே போகணுங்க. அவள் தான், நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, அது பாட்டுக்கு போகுது. இப்படி பண்ணால் இன்னும் ஸ்பீடாக போகணும்னு நினைக்கிறேன், தெரில. இது எனக்கு ஏதோ கிளாக் கண்ட்ரோல் டவர்னு ஏதோ பேசுது. உங்களுக்கு அது கேட்குமான்னு எனக்கு தெரில. எப்படி கேட்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேமோட சவுண்டு என் வாய்ஸ் இதை பண்ணுறது. அதனால தான் நான் அதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி தான் இந்த கேம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே தான் இறங்குறதாங்க. அது நேராக ஒரு ரோடு இருக்குது பார்த்தீங்களா? நல்ல வேளை நான் அந்த ரோட்டில் போய் இறங்கியிருப்பேன், அப்புறம் எதாவது ஆயிருக்கும். ஃபஸ்ட் லெவல் மட்டும் நான் ஆடுறேன். ரெடியூஸ் ஸ்பீடு கொடுத்தனாலும் ரெடியூஸ் பண்ணியாச்சுப்பா. என்னங்க இது? நான் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சணும்னு பார்த்தா வீடியோ இதுனா இதுக்கே 2 நிமிஷம் ஆகுது. இறங்க போகிறோம். அப்பா நல்ல வேலைங்க, இறங்கியாச்சு. பிரேக் போட சொல்லிக்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த ஸ்டார் எடுக்கணுமே, அதனால் அந்த ஸ்டாரை மட்டும் எடுத்துன்னு வந்துடலாங்க. அவள் தாங்க. நல்லா சூப்பர், கரெக்டாக இறங்கியாச்சு இந்த தடவை. இப்போ என் தம்பி ஆட போகிறான். இந்த லெவல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏதோ சாட்டிஸ்ஃபைடு பேசஞ்சர்னு போட்டுக்கிட்டேன். தெரிஞ்சு இந்த தடவை பேசஞ்சரை கூப்பிட்டு போகிறோன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஏதோ பேசஞ்சர்ஸ் உள்ளகிறாங்கன்னு நினைக்கிறேன். என் தம்பிக்கு இதை ஆட தெரியும் நான் நல்லாவே. கண்ட்ரோல் டவர் கொடு ப்ரோ. டிக் ஆகிடுச்சு. அந்த டிக் இதெல்லாம் பண்ணணும் போலங்க. அப்பா அந்த லேண்டிங் கியர்ஸ்னால் உள்ளே டயர் உள்ளே இழுத்துக்குதுங்க. நல்லாகுதே. ஆனால் இப்படியே போனால் கீழே விழுந்துருவான்னு நினைக்கிறேன். அதில் ஏதோ மேலே ஏரோ இது காட்டுது பாரு. ஏதோ அவங்க சொல்கிற ஸ்பீடு அந்த மாதிரி தான் போகணுமான்னு எனக்கு தெரில. மேலே அந்த இது குறைஞ்சினே வருது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். புரியுதுங்களா உங்களுக்கு? ரெடியூஸ் பண்ண சொல்கிறா ஸ்பீடை. லேண்டிங் கியர்ஸை எடுத்து விட்டாச்சு. போகிறான். அவள் தான். பிரேக் போடுறா. எங்கடா போகிற? என்னடா பண்ணுற? ஐயோ அவள் தான் ஒன்ஜி. ஐயோ அப்பா எங்கேயோ இறக்கி விட்டான். என்னங்க, மேலே சேடாக தான் இருக்கிறாங்க. என்னன்னு தெரில கதை. அடுத்ததுக்கு டைம் ஆகுதுரா. இப்படி போகிறேன் என்ன பேசுன்னு சொல்லி. எனக்கு என்னமோ இது பேசஞ்சர் தான் நினைக்கிறேன். அது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகணுங்க. இப்போ தாங்க தெரியுது. என்னடா நீ முன்னாடியே ஏறிட்ட? அப்படி பண்ணாதடா வேண்டாம்டா.
அது கூட வருதுங்க. அது கூடயே போனோம் போலங்க. நம்மளும் தூரமாக போனாலும் நம்மளுக்கு அந்த ஸ்டாரை தாண்டி இது பண்ணால் ஸ்டார் கிடையாது போல். அதை தாண்டி போனால் நம்ம அவுட் ஆயிரும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது இந்த கேமு. இன்னும் ஒரு லெவல் ஆடிட்டு நம்ம முடிச்சிக்கலான்னு தோணுது எனக்கு. ஏன்னா இதுக்கே கண்ணா அப்படின்னான்னு இருக்க போகுது. நீங்கள் இந்த கேம் பிடிச்சிருந்தா நாங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா 27 லெவல் வரைக்கும் விளாண்டு நாங்கள் போடுறோம். நான் எதாவது பேசுகிறது தப்பு இருந்தாலும் அதை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நீ லைட்டை ஆனே பண்ணலடா. இப்போ தாங்க ஆனே பண்ணுறான் லைட்டை. லேண்டிங் கியர்ஸ் ஆன் பண்ணியாச்சு. அது போதுடா. அது இறங்கிடுச்சுங்க. அது இறங்கவே இருந்துச்சு. நல்லா இருக்குதுங்க இந்த கேமு. யூஸ் த பிரேக் பட்டன் டு ஸ்டாப் பண்ணி கிராஸாக ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இன்னும் ஒரு வாட்டி விளாண்டு பார்க்கலாங்க. ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும் எனக்கு தோணுது. அந்த க்ரீன் இதை பிடிக்கணுங்க. இது கொஞ்சம் கஷ்டம்தான். என் தம்பி நல்லா விளாடுவான்னு நம்புகிறேன். எல்லாத்தையும் ஆன் பண்ணி எல்லாத்தையும் ஆன் பண்ணி அவள் தான் சூப்பர். இந்த ஃப்ளைட்டு இதில் அவுட் ஆனால் நாங்கள் முடிச்சுக்கலான்னுக்குறோங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஃப்ளைட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் கஷ்டம். ஏன்னா இது ஒரு ஃப்ளைட்டு அந்த மேலே அந்த விங்ஸ் பார்த்தீங்களா ஆடுது. நாங்கள் அந்த மூவ் பண்ணுறது மாதிரி அது விட்டுட்டாங்க. ஐயோ என்னங்க நல்ல வேலை நான் இடிச்சுப்பான்னு நினச்சேன். டவருக்கு ஃபோன் பண்ணியாச்சு. எங்கேயோ போகிறடா. நல்ல ஒரு ஓ மை காட். எங்க விளையாட தெரிலங்க. முட்டிக்க போகிறான்னு நினைக்கிறேன். எங்கேயோ போகிறடா. கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த ஃப்ளைட்டை. இந்த ஃப்ளைட்டை மட்டும் ஏன் தெரில. எங்கேயோ போகுதுங்க. உடஞ்சிடுச்சுங்க சுக்குநூறா. சரி இந்த கேமை நம்ம அடுத்த தடவை ஃபுல்லாக போடலான்னு இருக்கிறேன். அதுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ அவங்களாம் இது பண்ணுங்கள். நம்ம இப்போ இதை விட்டு வெளியே வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதோட ஒரு நல்ல கேமோடு நாங்கள் உங்களை சந்திக்க வரைக்கும் நான் உங்கள் கிரிமினல். பாய்.